அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது உங்கள் தலையெழுத்தே மாற்றக்கூடிய இந்த கோவிலுக்கு ஒரே ஒரு முறை செல்லுங்க. ஒரு மனிதன் தாயோட வயிற்றுல கருவாய் இருக்கும் போதே அவனுடைய தலையெழுத்து எழுதப்படுது. அனைத்து ஜீவராசிகளுக்குமே தலையெழுத்து எழுதக்கூடிய பிரம்மதேவர் ஒரு முறை எழுதிட்டா அது சாகர வரைக்கும் மாறது கிடையாது. அவங்க செய்யக்கூடிய கர்ம வினை பொறுத்துதான் அது நடக்கும்னு விதி குறிப்பிடப்படுது. அப்படி இருக்க நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ஒரே ஒரு கோவிலுக்கு இருக்கு. அது என்ன கோவில், அந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கறத முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தலையெழுத்து சரியா அமையல அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில புலம்பிட்டு தான் இங்க இருப்போமே. ஆனா எல்லாருடைய தலையெழுத்தோ இந்த கோவில் மாற்றி அமைத்து விடுறது கிடையாது. ஆனா தலையெழுத்து மாற வேண்டும் அப்படிங்கிற விதி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கே வர முடியும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. நம்ம தலையெழுத்தை யாராவது மாற்றி எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? அப்படி ஒரு விஷயம் தான் இந்த கோவில்ல தினம் நடந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். திருச்சியில இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் சொல்லக்கூடிய இந்த கோவில் தான் இந்த அதிசயம் நிறைந்திருக்கு. பிரம்மதேவருக்கு ஏற்பட்ட சாபத்துல இருந்து விமோச்சனம் பெற இங்க வந்துதான் சிவ பார்வதிய வணங்கி வழிபட்டாராமா. பிரம்மதேவருடைய சாபத்தை நீங்கி அவருக்கு காட்சி அளித்த சிவபெருமான் இங்கு வந்து எம்மையும் உம்மையும் வழிபாடக்கூடிய பக்தர்களோட வாழ்க்கையில விதி இருந்தால் மதி செய்க அப்படிங்கிற வரத்தையும் அளிச்சிருக்காரு. அதாவது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அம்சம் ஒருவருடைய ஜாதகத்துல இருந்தா அவங்க நிச்சயமா வாழ்க்கையில ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வருவாங்க. அப்படி வந்து அவங்களுடைய விதியை மாற்றி மதியால வெல்லக்கூடிய வரம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சிவபெருமானை குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் மாதங்கள்ல எல்லா மாதங்களுமே இந்த பரிகாரத்தை செய்து பலனடைய முடியவே முடியாது. சித்திரை மாதம் மட்டும்தான் இங்க வந்து தங்களோட விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா. ஜாதகம் சரியில்லாதவங்க, வாழ்க்கையில துன்ப நிலையில மட்டுமே இருக்கக்கூடியவங்க, துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, எப்படியாவது தன்னோட விதியை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தங்களோட ஜாதகத்தை அல்லது குடும்பத்தினருடைய ஜாதகம் தேவையோ அவங்களோட ஜாதகத்தை இங்க கொண்டு வந்து வைத்து அவங்களோட பெயர்ல நீங்க அர்ச்சனை பண்ணும்போது இங்க வரக்கூடிய பக்தர்களோட விதி மாறப்படுது நம்பப்படுது. இங்க வரக்கூடிய பக்தர்கள் சித்திரை மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமையில தங்களுடைய ஜாதக புத்தகத்தை வைத்து அவங்களுடைய பெயர்ல அர்ச்சனை செய்தா அவங்களுடைய விதி மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாவே இருக்கு. விதியை மதியால் வெல்ல முடியும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தியும் நம்மளுடைய மதியை கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த கோவில் நமக்கு உணர்த்தது. நமக்கு நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயத்தை யாராலுமே தடுக்க முடியும். அப்படி விதி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த கோவிலுக்கே வர முடியும்னு குறிப்பிடப்படுது. இந்த கோவிலுக்கு சித்திரை மாதம் வந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதுலயும் வியாழக்கிழமை வந்து வழிபாடு பண்ணி உங்களோட ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அதோட அனுபவம் நீங்க அனுபவபூர்வமாகவே உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.